வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தை திருநாளாம் தமிழர் திருநாள் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இந்த வருடம் நல்லபடியாக அமையட்டும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிம்பிளான கரும்பு ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் மெட்ராஸ் கிச்சன் ஜர்னிக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு கரும்பு ஜூஸ் செய்கிறதுக்கு நம்ம மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துகிட்டு அதில் கரும்புகளை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இந்த அளவுக்கு ஒரு பீஸ் கரும்பு தான் எடுத்திருக்கேன். அதாவது ரொம்ப பெருசாக போட வேண்டாம், கரும்பை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக அரைப்படும். அதுக்கப்புறம் இஞ்சி துண்டு கொஞ்சமாக, ஒரு குட்டி குட்டியாக இஞ்சி துண்டு ஒரு 3 துண்டு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து தான் நல்லா அரைப்படும். இப்போது மூடி போட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் அரைச்சாச்சு. இதுக்கப்புறமா சுகர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்க கரும்பு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதில் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் சேர்த்துட்டு நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சிருக்கோம் பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருக்கு. அதுக்கு தான் சொன்னேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டோம்னா சூப்பராக அரைஞ்சிரும். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா அமுக்கி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லா ஜூஸும் கீழே இறங்கிடும். நம்ம கடைக்கு போகாமல் வீட்டில் இப்போது பொங்கல் டைமில் எல்லார் வீட்லேயும் கரும்பு இருக்கும் இல்லையா, அதனால் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு இந்த அளவுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா சக்கை எப்படி வந்திருக்கு பாருங்கள், நல்லா சக்கையாக புழிஞ்சு எடுத்தாச்சு. அப்படியே சக்கை உதிரி உதிரி அந்தளவுக்கு ஜூஸ் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போது ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். நம்மளோட சூப்பரான கரும்பு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் கடித்து சாப்பிட கஷ்டமாக இருக்கும்ல, இந்த மாதிரி தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஜூஸ் போட்டிங்கன்னா சூப்பராக குடிச்சிருவாங்க. கொஞ்சம் கரும்பு கட் பண்ணுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். ஜூஸ் 5 நிமிஷத்தில் டக்குன்னு போட்டுடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடையில் 20 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்கிறதுக்கு பதில் நீங்கள் வீட்டில் இப்போ கரும்பு இருந்துச்சுன்னா இந்த சீசனில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.